இந்தியன் 2 மூவி ரெண்டாவது நாளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நம்ம சென்னை டு வேர்ல்டு வைடு வரைக்கும் என்னென்ன ரீஜனில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்றத லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல நம்ம வழக்கம் போல சென்னையிலிருந்து ஆரம்பிப்போம். இந்தியன் படத்தோட டே 2 அதாவது சனிக்கிழமையோட வசூலாக சென்னையில் மட்டும் 1,47,00,000 கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. அடுத்து டே 2 வசூலாக தமிழ்நாடு மொத்தம் 21 கோடி கிட்ட கலெக்ட் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ஆந்திரா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ரெண்டாவது நாள் 13 கோடி கிட்ட வசூலாகும். நெக்ஸ்ட் கேரளா பார்த்துரும். கேரளாவில் இந்தியன் 2 பாக்ஸ் ஆஃபீஸா சனிக்கிழமை 3,90,00,000 கிட்ட வரும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா கர்நாடகா பார்த்துரும். கர்நாடகாவில் இந்தியன் 2 டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 5,10,00,000 கிட்ட வரும். அடுத்து நார்த் இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 படம் சனிக்கிழமை வசூலா 3,40,00,000 கிட்ட வரும். ஸோ ஓவராலா இந்தியன் 2 படம் ரெண்டாவது நாள் வசூலா இந்தியா மொத்தம் பார்த்தீங்கன்னா 46,40,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணும். அடுத்து ஓவர்சீஸ் பார்த்துரும். ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் லீவு தான். சனிக்கிழமை இந்தியன் 2 ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 32 கோடி கிட்ட வசூலாகும். ஸோ இந்த ஓவர்சீஸ்ன்றது நம்ம இந்தியாவை தவிர்த்து உலகம் முழுக்க எல்லாமே தான். இந்த கண்ட்ரி லிஸ்ட்லாம் எடுத்து பெருசா பார்த்தா பெருசா வரும். இது வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கு. இது வந்து டே 1ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்கு நேற்று பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். இது ஓவர்சீஸ்லாம் படம் வந்து அங்கேயும் நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு வசூல் வந்திருக்குனாக்கா இது கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ல தாங்க இருந்தது. எல்லா டிக்கெட் நிறைய புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வீக்கெண்டு ஒரு பெரிய படம், அதனால என்னதான் இருக்குன்னு பார்த்துலாம் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இவ்வளோ புக் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அங்கே ஹாலிவுட்ல ஓவர்சீஸ்லாம் நிறைய இடங்கள்ல இன்சைட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் இங்கிலீஷ்ல தான் ஓடுது அது. ஸோ அது ஒரு பெரிய வசூல் எடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மீ 4 ஒரு படம் அது அந்த அளவுக்கு சரியா போல. ஆனால் கல்கி வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. படம் வந்து 2 வாரம் ஆயிட்டாலும். ஸோ இந்த சர்வேவிங்ல இந்த படம் அந்த ஓப்பனிங்ல நல்ல வசூல் எடுத்துட்டு இருக்கு ஓவர்சீஸ்ல. ஆனால் அது கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல பெருசா குறையும் நம்ம இந்தியன் 2. ஆனால் நேற்று நம்ம இந்தியன் 2ல போட்ட வசூல் வந்து மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிட்ட தான் கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ நேற்று பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா இந்தியன் 2 அதாவது டே 1 பாக்ஸ் ஆஃபீஸா 65 கோடி கிட்ட தாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம். எஸ்ட்லி கரெக்டான டேட்டாலாம் வந்துடுச்சு. நேற்று படம் நெகட்டிவ் ரிவ்யூ வாங்கினது கண்டிப்பா வந்து ஒரு மிக பெருசா பாதிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோலேயே நல்ல ரிவ்யூ வாங்க ஆரம்பிச்சுனா கண்டிப்பா ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் ஃபேமஸ் ஆகி இந்த படம் 100 கோடிக்கு மேல வசூல் வந்திருக்கும். ஆனா அது அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கு. எனவே அது டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருந்தாலும் ரெண்டாவது நாள்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நிறைய புக் பண்ண ஆரம்பிச்சிட்டா ப்ரீ புக்கிங்லேயே. ஸோ அதனால அது மிக பெருசா குறையதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த ரெண்டாவது நாள்ல வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள்ல மட்டும் இந்தியன் 2 வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா 78 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில படங்களுக்கு நம்ம டே 1 விட டே 2க்கான கலெக்ஷன் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வீக்கெண்ட்ல வந்து மாட்டிக்கும். இந்த கலெக்ஷன் நம்ம அப்ரேஸ்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். நாளைக்கு 7 மணி கிட்ட தாங்க தெளிவா வரும். ஆனா நேத்து அளவுக்கு இன்னைக்கு சொதப்பாது நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இது எல்லாமே நம்ம ட்ரேடிங்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அபிஷியல் போஸ்டர் விடல. ஆனா நம்ம நேத்தே பார்த்திருப்போம் படம் வந்து விடுறதுக்கான விஷயம் கம்மியா இருக்கும்ட்டு. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா வரும் ஸோ விட்டுருவாங்கன்னு பார்த்தாக்கா அது ரொம்ப சொதப்பலா இருக்கிறதுனால தான் அந்த ஒரு வசூல் விடாம இருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா இந்த படம் மிக்ஸ்ட் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூலாம் வாங்கும்போது 200-300 கோடி கூட எடுக்காதுன்ற மாதிரியான பேச்சு, ஏன் 100 கோடியே வராதுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா கன்ஃபார்ம்டா என்னோட ப்ரெடிக்ஷன் 300 கோடி வசூல்றதை இந்தியன் 2 எடுக்கும். ஆனா இந்த படம் 500 கோடிக்கு மேல எடுத்திருக்காங்க 2 பட்டம் சேர்த்து. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கம்மி தான். மேக்ஸிமம் 400 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்காது. என்னது இது மொக்கையாயிடுச்சு இந்த படம் 400 கோடி எப்படி வரும்னு பார்ப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர் வரதுக்கான சாத்தியம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250-300 crore கண்டிப்பா வந்துருங்க இந்த படம் என்னதான் ஒரு ஃபிளாப் ஆனாலும். சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபியூச்சர்ல எவ்வளவு வசூல் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாள் கலெக்ஷனா 150 கோடி ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு சண்டே அதுவும் நிறைய ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு. ஸோ அதுக்கும் நல்ல வசூல் வரும். எப்பயும் 2 வாரத்துக்கு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு படம் இல்லை. அதனால நான் சொன்ன வசூல் கண்டிப்பாக வந்துடும் தான் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் ஃபியூச்சர்ல எப்படி வருதுன்ட்டு.